கோவில்களுக்கு போறோம் இல்லையா, அங்க ஒரு சில கோவில்கள்ல சித்தர்கள் இருப்பாங்க. அவர்களை பற்றி தெரிஞ்சுட்டு நம்ம போய் பார்க்குறோன்னா இன்னும் நல்லா இருக்கும் இல்லையா. அதனால சித்தரை பற்றி நான் சொல்லலான்னு வந்திருக்கேன். இந்த புத்தகம் நல்லி குப்புசாமி அவர்கள் எழுதியது. சித்தர் ஞானம் என்ற புத்தகத்திலிருந்து சித்தர்களை பற்றி இன்று சித்தர்கள்னா யாரு அப்படின்றத பார்க்கலாம். சித்தர்கள் என்பவர்கள் யார்? தத்துவ ஞானிகளா, துறவிகளா, மருத்துவர்களா, உடலுக்கும் உள்ளத்திற்கும் மக்களோடு வாழ்ந்தார்களா? சரியாக சொல்ல முடியாது. பலர் தனித்தே எதையோ வாழ்ந்தார்கள். சமூகத்தின் மையத்தில் அவர்கள் பலர் இருந்ததில்லை. எதையும் எழுதி வைத்து சென்றார்களா? எல்லோரை பற்றியும் அப்படி சொல்வதற்கில்லை. சில சித்தர்கள் சொன்னதையெல்லாம் சமகாலத்தவர்கள் மனதில் பதித்து கொண்டு தலைமுறை தலைமுறையாக ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பிறகு எழுத்து வடிவம் பெற்றவையே சித்தர்களின் வாழ்வும் வாக்கும். பாமர மக்கள் பொருள் புரியாமலேயே சில பாடல்களை சொல்லி வந்திருக்கிறார்கள். பிற்காலத்தில் புலவர்கள் ஆழ்ந்த தத்துவ பொருளை எடுத்து விளக்கியிருக்கிறார்கள். உலகின் பல பகுதிகளில் பல மொழிகளில் இப்படிப்பட்ட தத்துவ பாடல்களும் தத்துவ நூல்களும் எழுதப்பட்டுள்ளன. இந்தியாவில் இவை அதிகம். இவர்களில் ரொம்ப அறிமுகமானவர்கள் யாருன்னா அகஸ்தியர், திருமூலர், சிவவாக்கியர், இடைக்காடர், குதம்பை சித்தர், பாம்பாட்டி சித்தர் போன்றவர்கள். பொதுவாக வரலாற்றின் தொன்மை பற்றி பேசும் நம் மக்கள் முக்கியமானவர்களின் வாழ்க்கை வரலாற்று சுவடுகளை பதிவு செய்ததில்லை. சித்தர்கள் எல்லோருமே சில 100 வருடங்கள் வாழ்ந்தார்கள். தமிழர்களின் தத்துவ ஞானம் பெரும்பாலும் சித்தர் பாடல்களில் வெளிப்படுகிறது. உரைநடையாக எழுதாமல் பாடல்களில் தத்துவத்தை போதித்தவர்கள் இந்த சித்தர்கள். சித்தி என்ற சொல் காரியம் சித்தியாவதே, அதாவது காரியம் நிறைவேற்றுவதை குறிக்கிறது. இதையே காரிய சித்தி என்று சொல்கிறோம். சித்தர்கள் என்ற சொல் காரிய சித்தி பெற்றவர்களை குறிக்காது. சித்தத்தை இறைவன் பாடும் தத்துவ ஞானத்தின் மீதும் நிலைநிறுத்துபவர்களை குறிக்கும். 8 வகை சித்திகள் என்று ஒரு சொல் வழக்கு உண்டு. அதாவது சாதாரண மனிதர்களுக்கு இயலாத காரியங்களை செய்வது, ஒரே நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் காட்சி தருவது, கூடு விட்டு கூடு பாய்வது, ரசவாதம் இரும்பையோ பித்தளையையோ பொன்னாக்குவது, இருந்த இடத்திலேயே இருந்தபடியே பிறர் கண்களில் இருந்து மறைவது, இப்படிப்பட்ட அமானுஷ்ய சாதனைகள் தேர்ந்தவர்கள் சித்தர். ஆனால் சித்தர்கள் இவற்றை தங்கள் லாபத்திற்காக பயன்படுத்தி கொண்டார்களான்னா அது மாதிரி கிடையாது. என்னவெல்லாம் அந்த எண்ணம் எல்லாமே இறைவனை கலந்திருந்தது. அதற்கு தவத்தையே வழியாக கொண்டார்கள். மக்களுக்கு தவ போதித்தாக வேண்டும் என்று பாடல்களை எழுதினார்கள் என்று சொல்ல முடியாது. அப்படி அதனாலேயும் எழுதலை. மனதில் தோன்றியதை எழுதினார்கள். மனதில் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதினாங்க. மக்கள் அதை படித்து பயன்பெற்றார்கள். சித்தர்களுக்கு சீடர்கள் இருந்தார்களா? இருந்தார்கள். போதனை வகுப்புகள் நடந்ததில்லை. இப்படிப்பட்ட சித்தர்கள் சிலர் இங்கே அறிமுகமாகி இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையை பற்றி ஒரு சில சித்தர்களை பற்றி நம்ம இனிமே காணப்போகிறோம். இப்போ இது கிடைச்சதை சொல்லிட்டு இருக்கிற சித்தர்கள் பாடல்கள் படிக்கும் பொழுது ஒவ்வொருவரின் நடைமுறையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். எல்லோரும் யாப்பு இலக்கணப்படி செய்யுள்களை எழுதினார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் எல்லா பாடல்களிலும் ஏதோ ஒரு நயம் இருக்கிறது. பாடல்களை பாடிய சித்தர்கள் இலக்கணம் பற்றி கவலைப்பட்டதில்லை. சொல்ல விரும்பியதை சொன்னார்கள். அவர்களுக்கு சொல்லப்படும் விஷயமே முக்கியமாக இருந்தது. அதற்கான இலக்கிய நடையள அவர்கள் தங்களை புலவர்களாகவோ கவிஞர்களாகவோ நினைத்து கொண்டதில்லை. அதனால் தான் சிலரது பாடல்கள் குரல் வடிவில் 2 வரிகளில் இருக்கின்றன. சிலரது பாடல்கள் ஜப்பானிய ஹைக்கு போன்ற 3 வரிகள். சிலர் வெண்பாவுக்கு நிகராக 4 வரிகளில் எழுதினர். சிலர் வரி கணக்கு என்று எதுவும் வைத்து கொள்ளவில்லை. பாமரர்களுக்கு தமக்கு தெரிந்ததை சொன்னார்கள். ஆனால் ஒவ்வொரு சித்தரிடமும் நடை வேறுபடுகிறது. இதை சித்தர் பாஷை என்றும் சொல்வார்கள். அதாவது சிலருக்கு மட்டுமே புரியக்கூடிய மொழிவளம். சொல்லப்படுவது எது என்பது வாசகர்களுக்கு முடியுமானால் அது அவர்களது வாழ்க்கைக்கு உதவும். தாம் புகழ் பெற வேண்டும் என்பதற்காக சித்தர்கள் எதையும் எழுதவில்லை. மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக வைத்தியம், தத்துவம், வாழ்க்கை நெறி போன்றவற்றில் போதனை செய்திருக்கிறார்கள். மேலும் நான் திருமூலரை பற்றி பார்க்கலாம். முதல் சித்தர் திருமூலர். நன்றி.